அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோதினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 751. Partie 751, part 751. நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது les adjectifs démonstratifs. Les adjectifs démonstratifs. ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு, நேற்று உங்கள்கிட்ட 4 கேள்விகள் கேட்டிருந்தேன்னா, முதலாவது கேள்வி அந்த தோட்டம் என்றா ஜார்தான் கார்டன், 2வது கேள்வி மனிதன் என்றா மேன், 3வது கேள்வி சிறுமி என்றா ஃபீ கேர்ள், 4வது மரம் என்றா ஆர்ப் ட்ரீ. இந்த 4 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த வாணியவர்கள், நேவிஸ் அவர்கள், ஜேமலர் அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு எக்ஸசைஸ் செய்யலை நினைக்கிறேன். அதை வீக்கெண்டில் செய்யுங்க. அதே மாதிரி அன்றைக்கி வெல்வது யார் விளையாடிய தர்ஜினி அவர்களை நான் பதிவில் குறிப்பிட மறந்துட்டேன் நேற்றியானில். அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் அவர்கள் மிக அழகாக விளையாடின சிறப்பு. அது ஏன்னா வராமல் கேட்டு விளையாடுறதும் மேலே சிறப்பு. வாழ்த்துக்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி அந்த மிச்சத்தை ஒருக்கா பார்ப்போம். ஏன்னா இந்த பாடம் கொஞ்சம் இதுன்னு ப்ரொஃபோசர் என்றால் இந்த ஆசிரியர், திஸ் டீச்சர். செட் ராப் இந்த சட்டை, திஸ் ட்ரெஸ். livre இந்த புத்தகம், திஸ் புக். chien இந்த நாய், என்ன திஸ் டாக். செட் ஆஃப் இந்த முட்டை, திஸ் எக். தப்பி இந்த கம்பளம், திஸ் கார்பெட். செட் rue இந்த தெரு, திஸ் ஸ்ட்ரீட் அல்லது ரோட். செட் chambre இந்த அறை, திஸ் ரூம். nid இந்த கூடு, திஸ் நெஸ்ட். செட் table இந்த மேசை, திஸ் டேபிள். செட் escalier இந்த படி, திஸ் ஸ்டேர் அல்லது ஸ்டெப் எதுனாலும் சொல்லலாம். chat இந்த பூனை, திஸ் கேட். செட் fleur இந்த பூ, திஸ் ஃப்ளவர். ஓகேயா, இதே நான் இன்றைக்கி இந்த நினைக்கிறேன். சிலருக்கு அது இப்போ நீங்கள் ஆசிரியர் அப்படின்னு குறிப்பிட்டோன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அப்போ அன்றைக்கி இங்கே மாஸ்டர் தான் வருவார். அப்போ ப்ரொஃபஸர்ண்டா திஸ் மாஸ்டர், நான் டீச்சர்னு போட்டிருக்கேன், மாஸ்டர் தான். செட் ராப்பண்டா இந்த சட்டை, ஏன்னா இங்கே திஸ்ன்னு தான் வரும் உங்களுக்கு. சரியா? ஏன்னா நாங்கள் படிக்கிறதே இந்த அஜெக்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். அதில் செட் அந்த இந்த செட் சில வொயல் வார இடங்களில் தான் உங்களுக்கு இது வரும். மற்ற இடங்களில் வராது. மற்றது ப்ளூரலில் வரைக்கும் CESன்னு வரும். சரியா? அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி தரலாம்ன்றதுக்கு அப்படி கொண்டு வந்தேன். சரியா? சரி, இன்றைக்கு இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ வீக்கெண்டே நாடி வர்றபடியால் உங்களுக்கு இந்த இதுகளை வச்சு ஒரு வசனம், ஆனால் ஒரு வசனம், அந்த வசனங்கள் எப்படி மாறுபடுதுன்னு பாருங்கள். Dans cette rue, il y a une maison. Dans cette rue, il y a une maison. இந்த தெருவில் ஒரு வீடு உள்ளது. அப்போ dans cette rue, cette rue என்று வரைக்கும் இந்த தெரு, இந்த ரோட், இந்த ஸ்ட்ரீட் எப்படின்னா ஒரு வீடு. என்ன இல்லையா இன்னைக்கு ஒரு வீடு என்ற கருத்தை அங்கே கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா dans cette rue, il y a une belle maison. வசனத்தை கொஞ்சம் பெருப்பிக்கிறேன். இப்போ நார்மலாக இன் மேசோன்னு சொன்னான், இப்போ ஒரு அஜெக்டிவை கொடுத்து இன் பெல் மேசோன்னு சொல்கிறான். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மலாக சொல்கிறேன், இல்லையா இன் பெல் மேசோ. ஓகே, அப்போ இங்கே நான் லேஸ் அஜெக்டிவ் பெல் போட்டிருக்கேன், ஆனால் அஜெக்டிவ் டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் போடையில், அதாவது சே பாவிக்கையில் நார்மலாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் அதே செட்டை பாவிச்சு சொல்கிறேன்டா. செட் மேசோ ஏ பெல், இந்த வீடு அழகாக இருக்கிறது, அழகாக உள்ளது, அழகாக உண்டு. அப்போ இங்கே செட் மேசோன்னு வருது. சரியா? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அதை காம்ப்ளிமோ அஜெக்டிவ் கொடுத்துக்க பெல்லுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா செட் மேசோ ஏ dans notre rue, இந்த வீடு எங்கள் தெருவில் உள்ளது. ஓகேயா? Cette maison est dans notre rue.
இந்த வீடு எங்கள் தெருவில் உள்ளது. Cette maison est dans cette rue. இந்த வீடு அந்த தெருவில் உள்ளது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம். செத்தனா இப்போ இந்த தெருவில் என்று தானே வேற ஒன்று. பட் நான் சொல்கிறேன் அங்கே இருக்குது, அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்க. இதில் இந்த சேர்த்தா தான் நான் சில முதலே சொன்னேன். இப்போ ஆங்கிலத்தில் வந்து இது திஸ்ஸுக்கும் வரும், தட்டுக்கும் வரும். அப்போ நாங்கள் இங்கிலீஷில் வந்து திஸ் அண்டா இதுன்னு சொல்லுவோம், தட் அண்டா அது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து இது செட் வந்து உங்களுக்கு அந்த இந்த ரெண்டுக்குள்ளேயும் இது மிக்ஸ்டட்டாக வரும். ஓகேயா? அதனால தான் இதை இப்படி போட்டிருக்கேன். செட் மெய்ஸோ இதோ செட் ஹியூ, இந்த வீடு அந்த தெருவில் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே விளங்கும், ஈஸியாக விளங்கும். ஏன்னா செட் மெய்ஸோ செட் ஹியூ, செட் மெய்ஸோ இதோ நோத் ஹியூ. இப்போ இங்கே வரைக்கும் நோத்ன்னு சொல்லிக்கேன், எங்களுடைய ஏன்னா ரியூ. இப்போ இதில் செட் ஹியூன்னு போட இல்லாது. நான் இப்போ இது எங்கள் தெருவில் உள்ளதுன்னு போட்டதால் இந்த வசனங்கள். செட் மெய்ஸோ ஏ பெல். ஓகேயா? அப்போ இதுகளை ஒருக்கா திருப்பி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், இதே வசனங்களை இதில் இப்போ ஈஸியாக உள்ளது எது, ஒரு புத்தகம் லீவ்ரன்னு அதை வச்சுக்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படி நீங்கள் எழுதி பழகலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். இப்போ வீக்கெண்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து முதலாவது கேள்வி, லீவ்ர் என்றா என்ன? செட் ஆஃப், செட் ஆஃப், ஆஃப் என்றா என்ன? சுத்தப்பி, சுத்தப்பி என்றா என்ன? செட் சாம்பிள், செட் சாம்பிள் என்றா என்ன? அடுத்தது செட் ஃப்ளர், செட் ஃப்ளர் என்றா என்ன? திருப்பி சொல்கிறேன். லீவ், செட் ஆஃப், சுத்தப்பி, செட் சாம்பிள், செட் ஃப்ளர். சரியா? இந்த 5 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் இப்போ திங்கட்கிழமை சந்திக்கின்றேன். அதுவரை ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட், பொன் வீக்கெண்ட், ஓவா அல்லந்தி. நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.